കണ്ണും കണ്ണും കാത്തിരുന്നു മണ്ണിലൊരു പൈതലിനായി കാതോടു കാതോരം കേട്ടിരുന്നു ദൈവപുത്രൻ പിറക്കുമെന്ന്. കണ്ണും 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 കാത്തിരുന്നു മണ്ണിലൊരു പൈതലിനായി കാതോടു കാതോരം കേട്ടിരുന്നു ദൈവപുത്രൻ പിറക്കുമെന്ന്. ആകാശവീതിയിൽ മാലാഖമാരവർ സ്നേഹത്തിൻ നിറകുടമായി താരാട്ടുപാടി ഉറക്കിടുവാനായി പനതാരിൽ നിലച്ചിരുന്നു. ആകാശവീതിയിൽ മാലാഖമാരവർ സ്നേഹത്തിൻ നിറകുടമായി താരാട്ടുപാടി ഉറക്കിടുവാനായി പനതാരിൽ നിലച്ചിരുന്നു. നല്ല സ്നേഹത്തെ തന്ന നല്ല നാഥനെ മെല്ലെരാവിൽ പാടി സ്തുതിക്കാം. കണ്ണും 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 കാത്തിരുന്നു മണ്ണിലൊരു പൈതലിനായി കാതോടു കാതോരം കേട്ടിരുന്നു ദൈവപുത്രൻ പിറക്കുമെന്ന്. மகன் தூய் ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, இன்றைய நாளின் சிந்தனைக்காக உபாகமம் 32:5 வசனம். கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி யாரோ அவர் முன் கேடுள்ளவர்களாய் நடந்தனர். அவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளும் அல்ல, மாசு நிறைந்தவர்களே என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்றைக்கு அருமையான இறை மக்களே, உலகம் ஒழுங்கின்மையாக இருந்த உலகத்தை ஒழுங்குபடுத்தின படைப்பின் ஆண்டவர். மனிதனை தன்னுடைய சாயலில் படைத்தபோது அந்த மனிதன் அவருடைய சாயலை தன்னுடைய பாவ இச்சையினாலும் மாமிச பலகீனத்தினாலும் அந்த சாயலை இழந்து போய் பாவம் உள்ள மனிதனாக காணப்படுகிறான். அவனுக்கு கொடுத்த இந்த மண்ணுலகை, பூமியை பராமரிக்கும் ஞானத்தையும் ஆற்றலையும் கொடுத்த ஆண்டவருக்கு அவர்கள் கொடுத்த பரிசு பூமியை நாளெல்லாம் வேதனைப்படுத்துகிற ஒரு செயலை மனிதர்கள் செய்கிறார்கள். இன்றைக்கு விசேஷமாக இந்த 5ஆம் தேதி உலக மண் நாள், இசூஸ் என்று அழைக்கப்படுகிறது. 2002ஆம் ஆண்டில் மண் அறிவியலின் பன்னாட்டு ஒன்றியம், இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் சாயில் சென்சஸ், 5ஆம் தேதி உலக மண் நாளாக இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. இந்த உலகில் நாம் வாழுகின்ற பூமி பல தாதுக்களையும் பல கனிமங்களையும் உடைய பூமி. அது மாத்திரமல்ல, மண் வளங்களிலே பல நிலைகளிலே இருக்கிற, பல விளைச்சலை கொடுக்கிற, பல பரிணாமங்களை, பல இயற்கை வளங்களை தருகிற மண் வளங்களை கடவுள் கொடுத்திருந்தார். ஆனால் இன்றைக்கு நாம் கேடுள்ளவர்களாக நடந்தது எதற்காக என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் கொடுத்த இந்த மண்ணுலகை பராமரிக்க வேண்டியவர்கள் அதை அடிமைப்படுத்தி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிற ஒரு மக்களாக, பூமியில் இருக்கிற தண்ணீரை உறிஞ்சி எடுத்து விற்பனை செய்கிற மக்களாக, லாப நோக்குடன் பூமியில் இருக்கிற தாதுக்களை சுரண்டி எடுத்து அயல்நாட்டு கம்பெனிகளோடு ஒப்பந்தம் வைத்து மக்களுடைய வாழ்வாதாரங்களை, இந்த பூமியின் மூலமாக கிடைக்கக்கூடிய இயற்கையான வளங்களை, விவசாயங்களை, கனிமங்களை பெற்று வாழ வேண்டிய மனித சமூகம் இன்றைக்கு கேடுள்ளவளாக, இந்த தீய காரியங்கள், இப்படிப்பட்ட மண்ணுக்கு விரோதமாக, மண்ணுலகத்துக்கு விரோதமாக, பூமிக்கு விரோதமாக மனிதர்கள் செய்து கேடுள்ளவர்களாக நடந்து கொண்டார்கள். ஆகவேதான் அவர்களை கடவுள் மாசு உள்ளவர்கள் என்று சொல்லி அங்கே அழைக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவராகிய கடவுளின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நாம் செய்கிற சின்ன சின்ன சோம்பேறித்தனத்தின் செயல்கள் இன்றைக்கு உலகத்திலே பெரிய விளைவுகளை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. நன்றாய் நினை என்ற நூலில் துப்புமியி என்ற 9ஆம் வானதூதர் காணப்படுகிறார். இன்றைக்கு கடவுள் பூமியை நம்முடைய கரங்களிலே கொடுக்கும் பொழுது அநேக தூதர்களை கொடுத்தார்.
காவல் தூதர்கள் சங்கீதம் 99:11 வசனத்திலே பார்க்கிறோம். முதன்மை தூதர்கள் ஆர்ச் ஏஞ்சல்ஸ் அவர்களை கொடுக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 12 லூக்கா 1:26-38 காணப்படுகிறது. ஆட்சி செலுத்துவோர் பிரின்சிபாலிட்டிஸ் இந்த குழுவினர் நாடுகளையும் நகரங்களையும் ஆட்சியாளர்கள் வழிநடத்துகிற கடவுளின் திட்டம் நிறைவேறுவதை உறுதி செய்பவர்களாக நிறுவனங்களும் அமைப்புகளும் மக்களாட்சி ஆட்சி செலுத்துகிற இவைகளை எழுதுகிறவர்கள். ஆகவே தான் ஆண்டவராகிய கடவுள் நம்மிடத்தில் கொடுத்த அநேக ஆற்றல், த பவர்ஸ் வல்லமை உடையவர்கள், ரிச்சஸ் அதிகாரம் கொண்டோர், டாமினன்ஸ் அரியணையில் அமர்வோர், த்ரோன்ஸ் கெருபுகள், இவர்கள் சேராபீன்கள் என்று எத்தனையோ வானதூதர்களை கடவுள் நமக்கு பாதுகாவலாக கொடுத்த போதும் கூட அவர்களுடைய சொல்லையும் அவருடைய பாதுகாப்பையும் நாம் உணராது இந்த மண்ணையும் மண்ணுலகத்தையும் கெடுத்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு அவர் பார்வையிலே மாசு உள்ளவர்கள் என்று கடவுள் நம்மை அழைக்கிறார். கேடுபாடாய் நடந்த சந்ததி என்று அழைக்கிறார். நாம் அந்த பாவங்களை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அன்புள்ள இயேசு சாமி, இரக்கம் நிறைந்தவரை, மனதுருக்கம் நிறைந்தவரை, இந்த மண்ணுலகத்துக்கு கெடுவதற்கு நாங்கள் காரணமாக இருந்திருக்கிறோம். எங்களை மன்னிப்பீராக. உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் எப்பொழுதும் நேசமுடையவர்களாக காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும். இந்த மண்ணை ஆண்டவரை, இந்த பூமியை நாங்கள் பாதுகாக்க, வளங்களை பாதுகாக்க எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தாரும். நீர் படைப்பின் ஆண்டவர். இந்த மண்ணை ஒழுங்கில்லாத இந்த பூமியை ஒழுங்குபடுத்தினீர். கரை என்றும் தரை என்றும் பாலைவனம் என்றும் கடற்கரை என்றும் ஆறுகள் என்றும் ஏரிகள் என்றும் காடுகள் என்றும் மலைகள் என்றும் விதவிதமாக ஒழுங்குபடுத்தினீர். அவற்றையெல்லாம் நாங்கள் சீரழித்து போட்ட எங்களை மன்னிப்பீராக சுவாமி. இந்த நாளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சிந்தனையோடு எங்களுடைய மாசுகளை, எங்களுடைய பாவங்களை, குறைகளை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து கடந்து செல்ல துணை புரிந்தருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.